வணக்கம். சட்டப்பேரவையில் கெத்தாக பேசிய ஓபிஎஸ், அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுகவில் இருந்து தானாக திமுகவில் நான் இணையவில்லை என்றும், என்றைக்குமே எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் விசுவாசியாகத்தான் நான் இருந்துள்ளேன். கட்சியில் பல குளறுபடியின் காரணமாக திட்டமிட்டு என்னை நீக்கியுள்ளார்கள். அதனை தொடர்ந்து நான் வேறு கட்சியில் இணையாமல் எம்ஜிஆர் அவர்களது தாய்க்கழகமான திமுகவில் நான் இணைந்திருப்பது பெருமைப்படுகிறேன் என்றும், ஆனால் இப்பொழுது யார் கையில் அதிமுக இருக்கிறதோ அவர்கள்தான் நல்லவர்கள் என்று கூறினார்களோ, அந்த நல்லவர்கள் மூலமாகத்தான் ஆட்சி அமைப்போம் என்று கூறினார்களோ அவர்களே தற்பொழுது மிக பெரிய அளவில் தோல்வியடைந்து மூன்றாவது இடத்திற்கு செல்லக்கூடிய நிகழ்வுகளும் தற்பொழுது உருவாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக சரியான முடிவை எடுத்திருந்தால் இன்றைக்கு அரசியல் களமே தலைகீழாக மாறியிருக்கும். எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்திருக்க மாட்டார்கள். அதே சமயம் சபாநாயகராக இருக்கக்கூடிய நீங்களே ஒரு காலத்தில் அதிமுகவில் இருந்தீர்கள், தானாக முன்வந்து ராஜினாமா செய்யவில்லை, உங்களை திட்டமிட்டுத்தான் ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறார்கள் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் சட்டசபையில் பேசியிருப்பது எடப்பாடியை அதிர்ச்சியடைய வைக்கக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தாவேகாவின் ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சியாக இருக்க வேண்டும். காவேரி பிரச்சனையில் ஒட்டுமொத்தமான நிலைப்பாடு கடந்த திமுக எடுத்தது போல, அம்மா அவர்களது ஆட்சியில் எடுத்தது போல நீங்கள் செயல்பட வேண்டும். காவிரி பிரச்சனையில் நடுநிலையாக இல்லாமல் ஒருதலைபட்சமாக காவிரி நீர் விவகாரத்தில் கர்நாடகாவிற்கு ஆதரவு கொடுக்காமல் தமிழ்நாட்டின் மக்களுக்கும் தமிழ்நாட்டின் விவசாயிகளுக்கும் உங்களது ஒட்டுமொத்தமான பங்களிப்பை சட்ட ரீதியான முறையில் எடுக்க வேண்டிய நேரமே தவிர பேச்சுவார்த்தை மூலமாக கர்நாடகாவிற்கு செல்வது முற்றிலும் தவறு என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய தவறான அனைத்தையும் ஓபிஎஸ் அவர்கள் சரி செய்து, நான் சுயநலவாதி இல்லை, யார் சுயநலவாதியோ அவர்கள் மூலமாகத்தான் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு வந்துள்ளது என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதால் அதிமுகவின் அரசியல் களத்தில் மிக பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு சட்டப்பேரவையில் அடுத்து எடப்பாடி பேச முடியாமல் அமைதியாகிவிட்டார். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் சட்டப்பேரவையில் மூத்த உறுப்பினராகவும் முன்னாள் முதல்வராகவும் அவருக்கென்று தனி மரியாதை இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.